சார் வணக்கம் எல்லாருக்குமே. சார் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை ஓகேங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் முகவுரை இல்லாமல் ஒரு கொஷின் இருக்காது சார் ஓகேங்களா. நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா முகவுரை ப்ரியாம்பிள் பற்றி கொஷின் இல்லாமல் இருக்காது ஓகேங்களா. ஸோ அதனால தான் சார் ப்ரியாம்பிள் பற்றி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி ப்ரியாம்பிள் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால் கிளாஸ் எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கேன் சார் ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிசி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. 2 மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை 2A மெயின்ஸாக இருந்தால் நீங்கள் ப்ரியாம்பிள் பற்றி கேட்டனாலே எழுதலாம். இல்லை 2A மெயின்ஸில் ப்ரியாம்பிள் பற்றி இருக்குது. ஏன்னா யூனிட் 2A வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது கொஷின்ஸ் ஃபுல்லாகவே ஓகேங்களா. ஸோ அதனால் 2Aக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது குரூப் 4 2025 குரூப் 4க்கும் இது பயனுள்ளதாக சார் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு முகவுரை என்பது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும் இல்லை அப்படின்னு தான் முன்னுரை அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. இதை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவின் முதல் பிரதமர் யார், நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ இது கொண்டாந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 அவர் இந்த முன்மொழிகிறார் ஓகேங்களா. அது எப்போ தீர்மானத்தை நிறைவேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 அரசியல் சபையால் ஏற்றுக்கொள்கிறாங்க ஓகேங்களா. முகவுரை வேணும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. சரி, இந்த முகவுரை என்ற கொள்கை எங்கே ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காவில் இருந்து. ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா 60 நாடுகளிலும் 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஒரு நாட்டில் தான் இந்த முகவுரை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அதுமாதிரி குடியுரிமை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. தேர்தல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதுமாதிரி டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்க இந்த ப்ரியாம்பிள் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. இந்த முகவுரையில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கருத்துக்கள் எடுத்திருக்காங்க. அது எதன் தாக்கத்தினால பிரெஞ்சு புரட்சி 1789 பிரெஞ்சு புரட்சி அதன் தாக்கத்தில் அந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி சமூக நீதி அப்படின்னு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை, நீதி என்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய புரட்சியிலேருந்து அந்த வார்த்தைகளை அதை சேர்த்திருப்பாங்க முகவுரையில் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ப்ரியாம்பிள் பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு உட்பட்டதானா? இல்லை சார், நீதி புனராய்வு செய்ய முடியாது. இந்த நீதி புனராய்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து நீதி புனராய்வு. அப்போ நீதி பேராணை ஓகேங்களா, ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த நாட்டிலேருந்து எடுத்து வந்தாங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி நீதிமன்றம் மூலம் முகவரை தீர்வு காண இயலாது ஓகேங்களா. ப்ரியாம்பிள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண இயலாது ஓகேங்களா. அதேமாதிரி முகவரை அடிப்படை கட்டமை எவ்விதம் சிதைக்காமல் விதி 368 பயன்படுத்தி சட்டத்திட்டம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரியாம்பிள் ஓகேங்களா. த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் நீங்கள் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேசவந்த பாரதி வழக்கு பின்னாடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதனால் இந்த அடிப்படை கட்டமைப்பு பண்ணவொடனே எனக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோட வழக்குனா கேசவந்த பாரதி வழக்கு 1973 போட்டிருப்பாங்க. ஸோ முகவரை திருத்த முடியாத போது அவர் என்ன சொல்லுவார், பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். பின்னாடி கேசஸ்லாம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து பாருங்கள். முகவரை ஒரே ஒரு டைம் திருத்தம் பண்ணியிருப்பாங்க சார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை திருத்தம் செய்திருப்பாங்க ஓகேங்களா. இந்த 1976 42 சட்டத்திட்டம் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி அரசியலமைப்பு அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சட்ட திருத்தங்கள் இதில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. 1976 42 சட்டத்தில் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அதேமாதிரி இதன்படி சமதர்மம், மதச்சார்பினை, ஒருமைப்பாடு அப்படின்னு 3 வார்த்தைகள் SSI ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க அப்படின்றது கூட கேட்டுருவாங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் ABCD 4ல் இந்த 3மே கொடுத்து 4வது ஒன்று கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அது பொருந்தாதான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சமதர்மம், சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்டாங்க. எப்போ 1976 42 சட்டத்தின்படி ஒரே உரிமை திருத்தம் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் மட்டும் ஆட் பண்ணாங்க ஓகேங்களா. அதேமாதிரி இப்போ ப்ரியாம்பிளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பினை, மக்களாட்சி, குடியரசு ஓகேங்களா. இதை கூட கேட்குவாங்க என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை மாற்றி கொடுப்பாங்க 5 ஆப்ஷனில் ஓகேங்களா. ஏர்வரிசைப்படுத்துக, காலவரிசைப்படுத்துகன்ற மாதிரி. ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பினை, மக்களாட்சி, குடியரசு ஓகேங்களா. இந்த அடிப்படையில் அது இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி முகவரி எலிமெண்ட்டில் சர்வஜன் அப்படின்னு இறையாண்மை ஓகேங்களா என்ற சொல் லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. அது என்ன வார்த்தைன்னு கேட்டுருவாங்க சார், லத்தீன் வார்த்தை ஓகேங்களா. சார் இதிலிருந்து ஒரு கொஷினும் மிஸ் ஆக சான்ஸே இல்லை, எப்படினாலும் கேட்பாங்க கொஷின் ஓகேங்களா. இந்த PDF அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அது மாதிரி இந்த இறையாண்மை என்னும் சொல் ஜீன் போடின் அப்படின்றனால தான் 1576 எழுதிய ஒரு குடியரசு என்ற நூலை தான் முதலாக இந்த இறையாண்மை அப்படின்ற வார்த்தையை எடுத்தாங்க ஓகேங்களா. யார், ஜீன் போடின் ஓகேங்களா. ஸோ எல்லோவில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜீன் போடின் ஓகேங்களா. அந்த செகுலரிசம் அப்படின்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலேருந்து சொல்ல பெறப்படுது ஓகேங்களா. அப்போ இறையாண்மை என்னும் சொல் என்ன சொல், அதுவும் ஒரு லத்தீன் வார்த்தை. செகுலரிசம் அப்படின்றது அது என்ன வார்த்தை, ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது ஓகேங்களா. டெமோக்ராசி அப்படின்ற என்ன வார்த்தை, ஒரு கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா. லிபரட்டி அப்படின்னா லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது ஓகேங்களா. ஈக்குவலிட்டி அப்படின்றது லத்தீன் வார்த்தையிலேருந்து தோன்றியது ஓகேங்களா.
ஸோ இதில் டெமோக்ராட்டிக் மட்டும் என்ன கிரேக்க வார்த்தை. இது என்ன சொல் அப்படின்னு கூட கேட்குவாங்க சார். எல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சமத்துவம் என்ற சொல் முதலில் பயன்படுத்தி வர ராபர்ட் ஓவன். அவர் யார்? இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. ஓகேங்களா, இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யார்? ராபர்ட் ஓவன். அவர் தான் சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு முதல்ல. ஓகேங்களா, சரி. முகவரை பற்றி நிறைய அறிஞர்கள் கருத்து சொன்னாங்க. அதில் ஒவ்வொரு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொன்னார்னா, நமது நீண்ட நாள் கனவை முகவரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாரு? நமது நீண்ட நாள் கனவை முகவரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். எர்னஸ்ட் பர்க்கர் என்ன சொல்லுங்க? அரசியலமைப்பின் திறவுகோல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்கார். KM முன்சி என்ன சொல்கிறார்? மக்களாட்சி குடியரசு ஜாதகமே முகவரை. ஓகேங்களா, ஜாதகமே குடியுரைன்னு முகவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது யார் சொன்னார்? KM முன்சி. அது பல்கேவாலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பின் அடையாள அட்டை. ஓகேங்களா, அது ஒன்று தான் ஐடென்டி கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யார்? பல்கேவாலா. ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பண்ணால், அது வழக்கறிஞர்களினோட சொர்க்கம் அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஐவர் ஜென்னிங். அதே நீதிபதி இதயதுல்லா என்ன சொல்லுங்கன்னா, முகவரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பு போன்று இருப்பினும் அதை விட சிறப்பானதாக இந்திய முகவரை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கை விட என்னது நமது இந்தியாவது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இதயத்துல்லா வந்து நம்ம முகவரி வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை நான் ஆட் பண்ணல, அந்த ஸ்லோகனை எழுதிக்கோங்க. முகவரி வந்து இந்தியாவோட ஆன்மா அப்படின்னு சொன்னது ஏன்னா நம்ம இதயதுல்லா நீதிபதி. ஓகேங்களா, ஸோ இந்த முகவரை பற்றியான வழக்குகள் நிறைய நடந்துச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன வழக்குனா பெருபாரிய வழக்கு. எப்போ? 1960. அது என்ன சொல்லலாம், இந்திய முகவரி வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு அந்த கேஸஸ் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதை தொடர்ந்து தான் நம்ம கேஸ் வந்த பாரதிய வழக்கு வந்திருக்கோம். எப்போ? 1973. ஓகேங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், ஆனால் அது அடிப்படை கட்டமை மாற்றாமல் திருத்தலாம் என தீர்ப்பளம். அதை சொன்னால பேசிக் ஸ்ட்ரக்சர் கேனாட் பி, அந்த வார்த்தை மட்டும் இங்கிலீஷில் சார். அதே மாதிரி இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கினா கொஞ்சம் பெட்டர் சார். ஓகேங்களா, ஏன்னா லைக் இந்த குரூப் 1 2023 குரூப் 1 இப்போ சார் 24 குரூப் 1 பார்த்தீங்கன்னா கூட இந்த கூட்டம்ன்றதுக்கு ஜாயின்ட் சிட்டிங்கிறதுக்கு அதுக்கு வேறு கூட்டு சட்டமாக ஏதோ போட்டுருந்தாங்க. ஓகேங்களா, லாஜிக்கே இல்லாமல் அது இங்கிலீஷில் படிச்சுனா ஜாயின்ட் சிட்டிங் படிச்சுனா புரிஞ்சிருக்கும். அந்த கொஷினை மறக்கவே முடியாது சார். என்னால் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த கொஷினை. எப்பயுமே பாலிட்டிங்களும் இங்கிலீஷில் பார்க்குறது பெட்டர் சார். ஓகேங்களா, ஏன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வருதலாம். அது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு இங்கிலீஷில் தென்பட்டாவே அது கேஸ் வந்த பாரதிய வழக்கு தான். எப்போ? 1973. ஓகேங்களா, அடுத்து LIC வழக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவரி இந்த அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அது ஏன்னா மீண்டும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. ஓகேங்களா, அது பெருபாரி வழக்கு தான். என்ன சொல்லியிருக்காங்க? முகவரி இந்திய அரசியல் ஒரு பகுதி அல்லன்னு சொன்னாங்க. ஆனால் கேஸ் வந்த பாரதிய வழக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் அது முகவரி தான் இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதி தான் சொன்னாங்க. அண்டு LIC வழக்கு 1995 என்ன சொன்னாங்க? முகவரி இந்திய அரசியல் ஒரு பகுதி தான் சொன்னாங்க. இதெல்லாம் முகவரி எழுதும் ஒரு வழக்குகள். ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ இந்த ஐவர் சென்னிங்கில் இந்த ஸ்லோகனும் கண்டிப்பாக கொடுத்துட்டு கேட்பாங்க. கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. பொறுத்துக்கள் கேட்பாங்க, இல்லைனா இது ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த PDF அப்படியே பார்த்துக்கோங்க சார். ஓகேங்களா, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த PDF ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க சார். ஓகேங்களா, பிரியாமல் இல்லாமல் ஒரு கொஷின் இருக்குது சார். ஓகேங்களா, சார் இது பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின். முகவரி சொன்னது யார்? அரசியலின் ஜாதகம் சொன்னது யார்? KM முன்சி. அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னது எர்னஸ்ட் பர்க்கர். இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே அப்படி அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது யார்? இதயதுல்லா. ஓகேங்களா, வழக்கலின் சொர்க்கம் சொன்னது யார்? ஐவர் ஜென்னிங். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்லோகனை பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா, அதே மாதிரி இது பாருங்கள், கீழ்காண் சொற்கள் முகவரி எந்த வரிசை இடம்பெற்ற? நான் சொன்னேன்ல, அந்த இறையாண்மை, சமய சார்பற்ற ஒருமை, அப்படி குடியரசு அப்படின்ற மக்கள் குடியரசு, இந்த லைன் அந்த ஸ்லோகம் அப்படியே கேட்பாங்க, அந்த ஆர்டர். இல்லைங்களா, அது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அரசியலமைப்பு முகவரி என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? KM முன்சி. ஓகேங்களா, அந்த ஸ்லோகன் சொன்னதை பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. இப்போ ஒன்றுனா சொன்ன மாதிரி கேட்பாங்க சொன்னல அடுத்தது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், எந்த நாட்டு அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பு முகவரி பெரும்பகுதி ஒத்துள்ளது? எங்கே? அமெரிக்காவிலேருந்து கொண்டது. ஓகேங்களா, அமெரிக்காவிலேருந்து தான் இந்திய அரசியலமைப்பு நம்ம முகவரையை எடுத்திருப்பாங்க பிரியாம்பில். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு முகவரில் சோசியலிட்டி என்ற வார்த்தை தொடர்புடைய அரசியல் சாதனை எப்போ? 1976 42வது சட்டத்தின்படி என்ன நேர்த்தாங்க? சோசியல், செக்யூலரிசம், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தைகள். ஓகேங்களா, சமதர்ம, சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகளை திருத்தம் பண்ணாங்க. இல்லைங்களா, ஒரே ஒரு முறை அந்த எந்த சட்ட திருத்தம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சமய சார்பின்மை எனும் சொல் என்ன? லத்தீன் சொல். அப்போ டெமோக்ராசி என்ற சொல் என்னது? கிரேக்க சொல். ஓகேங்களா, மீது எது வந்தாலும் என்ன? லத்தீன் சொல். உங்களுக்கு சொன்னல பார்த்துக்கோங்க. 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாதன திருத்த சட்டம் மூலம் முகவரி திருத்தம் செய்யப்படுது. டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் என்ற சொற்சொல் சேர்க்கப்பட்டது. நீங்களே சொல்லிடுவீங்களா? சமதர்மம், சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு. ஓகேங்களா, சோசியலிஸ்ட், செகுலர்ஸ், இன்டெகிரிட்டி, SSI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஆப்ஷன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரில் முக்கியத்துவம் தரப்படும். இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சி. கரெக்டாக எப்போ? 1789
1889. அப்போ ரஷ்ய புரட்சியில் என்னச்சு சமூக நீதி என்ற வார்த்தை எப்போ 1917. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். 1976 இந்திய அரசியல் முகவரி சேர்க்கப்பட்ட ஒன்று என்னது சோசியலிசம் சமதர்மம். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என கூறியவர் யார்? எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா. அது ஆல்ரெடி இந்த ஸ்லோகன்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இதான் ப்ரீவியஸ் கொஷின். நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்திருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கொஷின் மிஸ் ஆகிடுச்சுன்னா வழக்குன்ற கொஷின், அதாவது எப்போ என்னென்ன வழக்கு இருந்தது அது மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த 3 வழக்குலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா. அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. மீதி எல்லாமே நான் எடுத்திருக்க டாப்லேருந்து கண்டிப்பாக கொஷின் ரைஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. என்ன வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தாங்க அதையுமே உங்களுக்கு விஷுவல் நான் போட்டிருக்கேன், ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கேட்கணும் அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ இறையாண்மைன்ற வார்த்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? ஜீன் போடின் அப்படின்றதான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி கேட்கலாம். ஸோ எல்லா வார்த்தையும் நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் என்ன ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த பெல் ஐக்கன் அடிங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் ப்ரீஆம்பிள் பற்றி பார்க்கணும்னா பாருங்கள் சார். ஓகேங்களா. பிகினர்ஸ் பாருங்கள். ஓகேங்களா. அதேமாதிரி 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா. இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.